நமக்கு அதை எடுத்து கொடுக்க முடியும். ஏன்? இது பறக்கிற கழுகு. அந்த 7 ஸ்தானத்துக்குள்ள போயிட்டு வர முடியும். எதிரி உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் பறவைகள் என்ன செய்யணும், பறந்தே என்ன செய்யும், தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். இங்கே வேதம் சொல்லுது, வாசிக்க அந்த வசனத்தை. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கு கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஜீவ விருட்சம் யாரு பிரதர்? இயேசு கிறிஸ்து. அவர் பக்கத்துல நீங்க நெருங்க முடியாது. இவரை மீட் பண்ண வேண்டியிருக்கும். முதல்ல யார? கேருபுகளை மீட் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப கேருபு என்னத்துக்காக வைக்கப்பட்டிருக்கு? இன்னும் நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திங்க. இந்த கேருப எதை காக்கிறதுக்கு வச்சிருக்கா? ஜீவ விருட்சத்தை. அப்போ ஜீவ விருட்சத்துக்கும் இந்த கேருபுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்? பக்கத்துல இல்லையா? அப்போ அந்த தேவனுடைய அந்த ஜீவ விருட்சத்துடைய பக்கத்துல இருக்கிறது யாரு? கேரு. அப்ப இவனை பற்றி ஆண்டவர் என்ன நினைச்சு வச்சிருந்திருப்பார் யோசிப்பாங்களா? இப்போ ஏன் கூட நான் ஒரு ஆளை வச்சிருக்கேன், அந்த ஆள் என் கூடயே இருக்குது எப்பவும் பக்கத்திலே. அந்த ஆள் மேல எனக்கு என்ன இருக்கும்? நம்பிக்கை இல்லையா? அந்த ஆளை நான் என்ன செய்வேன்? முழுதா நம்புவேன். ஏதாவது ஒரு ரகசியத்தை பேசுறதா இருந்தாலும் அந்த ஆளை வச்சுக்கிட்டே நான் என்ன செய்வேன்? பேசுவேன். ஆனா அந்த ஆளு துரோகியா இருந்தா என்ன ஆகும்? ராஜாங்கம் என்ன செய்யும்? உடைஞ்சு போகும். ராஜா பக்கத்தில் இருக்கிற ஆலோசகர், இன்னைக்கும் அந்த ப்ரொசீஜர் தான் நடந்துகிட்டு இருக்கு எல்லா இடங்களையும். பாருங்க, ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க இல்லையா? அது என்ன செக்ரட்டரியா, பிஏ, அதான் பர்சனல் அசிஸ்டன்ட். இவர் ஒருத்தர் கண்டிப்பா இருப்பார். மந்திரி வந்து பேசினாலும் சரிதான், ராஜா வந்து பேசினாலும் சரிதான், இவர் நிச்சயம் அங்க இருப்பார். ஆனா அந்த ராஜாங்கத்துடைய சிஸ்டம் என்ன? இந்த ஆளு வெளியே போய் நிச்சயம் பண்ணாரு, உள்ள காரியத்தை பேச மாட்டாரு. ராஜாக்களுடைய நாட்கள்ல அப்படி ஒரு பிஏ போய் அங்க வெளியே போய் ஒரு காரியத்தை சொன்னானே, ஆனா அவனுக்கு என்ன தண்டனை? தலை முடிஞ்சு, அவ்வளவுதான். அந்த ப்ரொசீஜர் வந்து பைபிள்ல இருந்து வந்தது. கேருபுக்களை ஆண்டவர் யாரை சுற்றிலும் வச்சிருக்கிறார்? தன்னை சுற்றிலும் வச்சிருக்கிறார். அப்ப தேவதூதர்கள்லாம் விசேஷமான ஒரு தேவதூதன்னா அது யாரா இருக்கும்? இந்த கேரு. இப்போ கேருபுடைய ஹிஸ்டரியை நம்ம வெளியெடுக்கும் பைபிளுக்குள்ள இருக்கு. இவன் மேல அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை உண்டு? தன்னை போல சிருஷ்டித்த மனுஷனே நிச்சயதார் ஆண்டவர் துரத்திட்டார். அதை விட மேலான ஒரு நம்பிக்கை யாருக்கு வச்சிருக்கிறார்? கேருபுகள்ல. கேருபு மேல வச்சிருந்தா, கேருபுன்னா அவருக்கு ஒரு கேருபா இருக்கு, நிறைய இருக்கும். இப்படிப்பட்ட இந்த கேருபுகளை தாம் பக்கத்திலே அவர் வச்சிருக்கிறார். இன்னும் மற்ற தூதர்களும் உண்டு இல்லையா? பைபிள் சொல்லுது, வாசிங்க ஆதியாகமம் 18வது அதிகாரம் முதல் 2 வருஷத்துக்குள்ள வாங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். பாத்தீங்களா? பைபிள் சொல்லுது, ஆண்டவரே நீர் என்ன செய்யணும்? அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றா? யாரை பார்த்து சொல்றா? நம்ம பேசிட்டு இருக்கிறோம்ல, அதே தற்சுரூபமான அந்த கிறிஸ்து தான். ஆபிரகாம் என்னுடைய நாட்களை காண என்ன செய்தானா? ஆசையா இருந்தான், கண்டு களித்தான். அதுதான் தேவன் எப்படிப்பட்டவன் பாருங்க. இப்போ 3 பேர் வந்திருக்கிறாங்க. 3 பேர் யாரா? புருஷர்கள். 3 பேரும் எப்படி சொல்லுது? புருஷர்கள்.
அப்போ இவங்களை நீங்க ஏறிட்டு பாத்தீங்கன்னா யார மாதிரி இருக்கிறாங்க? அவங்க புருஷர்கள் மாதிரி இருக்கிறாங்க 3 பேரும். ஆனா 2 பேர் யார்? அதுல தூதர்கள். அது யாரா இருக்கும்? யாரு? மிகாவேலும் காபிரியேலும். அவனோட பற்றி நீங்க படிச்சீங்கன்னா அங்க பைபிள் சொல்லுது. மிகாவேல் லூக்கா 1:19 சொல்லுது, காபிரியேல் தூதன். தேவதூதன் அவனுக்கு பிரயோத்திரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். யார் இவன்? எங்க நிக்கானா? தேவ சன்னிதானத்துல, அதாவது தேவனுடைய பிரசன்னத்துல. தேவனோடு நிற்கிறது யாரு? இந்த காபிரியேல் இல்லையா? அதே மாதிரி அவன் கூட நிக்கிறது யாரு? இன்னொன்னு மிகாவேல். காபிரியேலுக்கும் பெர்சியா தேசத்து அதிபதிக்கு இடையில யுத்தம் உண்டாகுது. ஆனா இந்த காபிரியேல் என்னத்தை கொண்டு போகக்கூடியவன்? செய்தி கொண்டு போகக்கூடியவன், நற்செய்தி. யுத்தத்துல யார் நிப்பா? வந்து மிகாவேல் வருவான். பாருங்க, தானியேல் விண்ணப்பம் பண்ணா. தானியேலுடைய விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் செவிசாய்த்து மேல இருந்து காபிரியேல் அனுப்பிட்டார். போப்பா, போய் இந்த ரகசியத்தை என்ன செய்ய வெளிப்படுத்தி கொடுத்துட்டு வா. என் ஊழியக்காரன் ஜெபிக்கிறான், போய் இந்த காரியத்தை அவனுக்கு அறிவிச்சுட்டு வா அப்படி சொல்லி அனுப்புறாரு. ஆனா கீழே இறங்கும் போது இவன் எந்த தேசத்துக்குள்ள இறங்கணுமோ அந்த ஏரியாக்குள்ள வரும்போது பாருங்க, பெர்சியா தேச அதிபதி போய் என்ன செய்தான்? நிறுத்திக்கிட்டான். அப்போ ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு அதிபதி உண்டு. யாரது? ஷாசு நினைச்சுக்கிட்டாங்க. அப்ப இந்தியாவுக்கும் யாரு உண்டு? ஒரு அதிபதி உண்டு. அது மட்டும் இல்ல, தேசத்துக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஜில்லாவா ஊரா அதிபதிகள் உண்டு. அவருக்கு ஊர்காவலர் பேரு. அவருக்கு என்ன பேரு? ஊர்காவலர். இந்த ஊர்காவலர்ங்கிறது மெதுவா அந்த வார்த்தை விலகி வந்து ஊய் காட்டான். என்னதான் ஊய்? எங்க ஊர் சைடுல வந்து பாருங்க, கையில ஒரு அறுவாளோட நிப்பாரு, பாத்துருங்க. ஊய் காட்டான். சேலஞ்ச் லெவலில் நீங்க நிறைய பார்க்கலாம். கோயம்புத்தூர் நானும் பார்த்திருக்கேன். கையில என்ன இருக்கும்? பெரிய பட்டை இருக்கும். இது தேசங்களுக்கு அதிபதிகள் பைபிள் சொல்லுது. இப்போ வாசிங்க, தானியேல் 10வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு வாங்க. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். எத்தனை நாள் நின்னானா? 21 நாள். தானியேல் முழங்கால நிக்கா. நீங்க என்னமோ ஜோம் பண்ணீங்க, வந்து உடனே அவலாய் சொல்லுக்கு வந்துருந்தீங்க. பாஸ்டர், நான் ஜோம் பண்ண, வியாதி குணமாகல. நான் ஜோம் பண்ண பாஸ்டர், உபாசம் இருந்து சாசு போகல. என்ன செய்யணும்? இங்க வந்து மூப்பர்களை இருக்க விடுறது கிடையாது. வியாதிக்கு நீ என்னத்தை ஜோம் பண்ணிட்டா? இங்க பாரு, தானியேல் எத்தனை நாள் ஜோம் பண்ணிட்டு இருக்கா? 21 நாள் அந்த சாசு விட மாட்டேங்குது. இது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஆண்டவர். சரி, நடக்கட்டும். தானியேல் விட்டப்பாடு இல்ல. நீ எத்தனை நாள் ஆனாலும் சரி, எனக்கு என்ன எரிச்சணும், இது வேணும், முழங்கால் எழுத்தா. பாருங்க, 21 நாள் தொடர்ந்து உபாசத்துல முழங்கால நிக்கிறா. ஆண்டவர் பார்த்தாரு, என்ன தானியேல் இன்னும் நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஏற்கனவே என்ன செய்தாச்சு, இத அனுப்பியாச்சு, இன்னும் போய் சேரலையா? தபால் சில நிலங்கள்ல என்ன செய்யும், லேட்டா போய் சேரும். பாக்குறாரு, கீழே யாரு போராடிட்டு இருக்கா? பெர்சியா தேசத்து அதிபதி சாசு. உடனே என்ன செய்தாரு? வாசிங்க. ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். பாருங்க, இந்த பெர்சியா